மாம்சத்தின் இச்சை. நான் நேராகவே சொல்கிறேன், மாம்சத்தின் இச்சை. சகோதர சகோதரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரனுக்கு சகோதரி ஃப்ரெண்டாக இருக்க தேவையில்லை, சகோதரிக்கு சகோதரன் ஃப்ரெண்டாக இருக்க தேவை கிடையாது. ஐ மீன், ஏன்னா ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அது வேறு மாதிரி மாறி போகும், உலகத்தில் நடக்குது. ஆமீன். அன்பு கொடுக்கறதுக்கு தான், வாங்கிறதுக்கு தான் மனைவியை படைச்சிருக்காங்க. இந்த அன்பை பார்சல் பண்ணி வேற எங்கேயாவது அனுப்பாதீங்க. அனுப்புனீங்கன்னா வீட்டுக்குள்ளே எரிச்சல் வரும். ஆமீன். வீட்டுக்குள்ளே எரிச்சல் வரும். எத்தனை பேருக்குள்ளே எரிச்சல், வீட்டுக்குள்ளே எரிச்சல் இருக்குன்னு தெரில. ஏன்னா பார்சல் வேறு இடத்துக்கு போகுது. காலையிலேருந்து 9:30 மணி நேரம் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு வரோம். வேலை பார்க்குற இடத்துல எல்லா அன்பையும் பார்சல் கொடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வருவீங்க? வந்த உடனே ஒரு எரிஞ்சு விழுந்து ஒரு டீயை கொடு, காஃபியை கொடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நான் வெளியே போகிறேன். இல்லைங்க, குடும்பம் கொடுத்தது ஆண்டவர். அன்பு செலுத்துறதுக்காக மட்டும்தான் குடும்பத்தை கொடுத்துருக்கார். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலினா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபேமிலி நெடுநாள் நீடித்து இருக்கும். நாளைக்கு வயதான காலத்தில் சொல்லலாம், நாங்கள் இப்படிலாம் வாழ்ந்தோம் தெரியுமா. உங்கள் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கும். உங்கள் பிள்ளைகள், எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னாடி ஒரு நாளும் சண்டை போட்டதில்லை, எங்களை தூக்கி போட்டு மெரிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னாடி சண்டை போட்டது கிடையாது. நாளைக்கு அந்த பிள்ளைங்க என்ன ஃபாலோ பண்ணும்? அப்போ எதாக இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எதாக இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட பேசணும் அப்படின்ற அனுபவத்துக்குள்ளே எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி கொடுக்காம செயலில் காட்டுறீங்க. ஐ மீன், ஆண்டவர்கிட்ட. அப்போது நீங்கள் சண்டை போடுறீங்களா? கோ ஹேவ் அ ப்ரைவேட் ஸ்பேஸ். அங்கே போய் சண்டை போடுங்க, தனியாக சண்டை போடுங்க, ரூமை பூட்டிட்டு சண்டை போடுங்க. வெளியே வாங்க, பிள்ளைகள் முன்னாடி சந்தோஷமாக நில்லுங்க. ஐ மீன், உங்கள் அந்த ஃபேமிலின்றதில் குடும்பம்னா பிள்ளைகளோட சேர்ந்து தான் குடும்பம். ஆனால் ஆண்டவர் படைக்கும் போது பிள்ளைகளை சேர்த்து படைக்கல, உங்கள் 2 பேரை தான் படைச்சார். ஏன்னா பிள்ளைகளை வளர்க்குறது கொண்டு உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது கொண்டு நீங்கள் ஒரு சரீரமாக இருந்தால் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நாள்தோறும் உங்களுக்கு பிரச்சனை மட்டுமே நிற்கும். ஐ மீன்,